9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான வீடியோ தான். 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் குவார்ட்டர்லிக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் நடந்தது தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் மீடியம். அப்புறம் என்னென்ன நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 9th வீடியோ போடுங்க சார் அப்படின்ட்டு நான் ஷோ பண்ணுறேன். ஆன்சருக்கு இப்போ டயக்ராமுக்கு எத்தனை எதெல்லாம் மார்க்கு, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா தமிழ் மீடியத்துக்கும் ஸ்டெப் மார்க்கு அந்த மார்க்லாம் கீ அப்படி என்னன்றது ஃபுல்லாக பார்க்கலாம். தமிழ் மீடியத்துக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் நான் காமிக்கிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஆன்சர் கீயோட இருக்குது ஃபுல் கீ டெஃபினட்டாக கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இது வரைக்கும் எழுதுனா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ்லாம் எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ ஃபியூச்சரில் 10th நீங்கள் வர போகிறீங்க, அதனால் உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆலும் செட் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் 11th 12th கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் 9th கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 8th ஸ்டூடெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு டெஸ்ட் எக்ஸாமில் வேணுமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா 75 மார்க்ஸுக்கு கொஸ்டின் இருக்குது. ஸோ 1 மார்க்லாம் செக் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 பொறுத்தவரை பார்த்துட்டிங்கன்னா 22 கம்பல்சரி. அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத பாருங்கள். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதற்கான பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். டீச்சர்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் கூட நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ப்ராப்ளம் எல்லாம் தெரியுமா அப்படின்றத பாருங்கள். பார்ட் 3 பொறுத்தவரை 7 into 4 28 மார்க்ஸு. கொஸ்டின் நம்பர் 32 இஸ் கம்பல்சரி இல்லையா? அது உங்களுக்கு ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? பார்ட் 4 கொஸ்டின், ஓகேவா? ஓகே, டன்னா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் கொஸ்டின் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அதெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துருவோம். தமிழ் மீடியம் கொஸ்டினை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டிருக்காங்க, ஆன்சர் கீயோடு இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று என்னன்றதை பாருங்கள். 6, 7 எல்லாமே ஆன்சர் கீ இருக்கா? ஓகே, 6லேருந்து 12 வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பகுதி 2 என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, ஆன்சர் கீழே உங்களுக்கு தெரியுமா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். சோசியலுக்கு இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணுமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்டேட் அப்படின்றத பண்ணுறேன், ஓகேவா? ஓகே, இது பார்த்துட்டிங்கன்னா அந்த பகுதி 3 என்னென்னலாம் இது என்னென்னு ஃபுல் கீ இருக்குது, ப்ராப்ளம்லேருந்து எல்லாமே. ஸோ கட்டாய வினா என்ன 28 கட்டாய வினா கேட்டிருக்காங்களா, இந்த கட்டாய வினாலாம் படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் தென் பகுதி 4, ஓகேவா? டன். ஓகே, இப்போது அந்த நான் மார்க் அலாட்மெண்ட்டுன்னு ஒன்று சொல்லியிருந்தேன்ல, அந்த மார்க் அலாட்மெண்ட்டு பார்த்துருவோம். இதற்கான பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் இதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி இப்போ போன வருஷம் நடந்ததுக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ 1 பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும்ல, 1 மார்க் தான். பார்ட் 2 பொறுத்தவரை பார்த்துட்டிங்கன்னா அந்த டிஸ்டிங்ஸ் பிட்வீனுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஒவ்வொரு மார்க்கு அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் அலாட்மெண்ட் இருக்கும். டயக்ராம்ஸுக்கு என்னென்ன எழுதுனா மார்க்கு, அப்புறம் அந்த 2 மார்க் கொஸ்டின்னு எத்தனை பாயிண்ட் எழுதணும், அப்புறம் இந்த சம்ஸ்லாம் இருக்குல்ல ப்ராப்ளம்ஸ், அதுக்கெல்லாம் ஸ்டெப் மார்க்லாம் எவ்வளவு, டயக்ராம்ஸ்லாம் என்னென்ன மார்க்ஸு அப்படின்றது எல்லாமே இருக்குது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன்லாம் என்னென்ன எழுதுனா மார்க்ஸு. அண்ட் தென் ஓகேவா 2 மார்க் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் இப்போ இதெல்லாம் பார்த்தனா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே இப்படிலாம் எழுதுனா மார்க் ஃபுல் மார்க் கிடைக்குமா அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் அப்டேட் அப்படின்றத பண்ணுறேன். ஸோ 10th ஈக்குவலாக நீங்கள் கேட்டதுனால தான் மார்க் அலாட்மெண்ட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? இது 30 கொஸ்டின். உங்களுக்கு நாளைக்கு மத்தியானம் தான் எக்ஸாம்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு இப்போ நாளைக்கு மத்தியானம் எக்ஸாம் தானா, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லாத்துக்கும் மத்தியானமா இல்லை காலையிலையா அப்படின்றதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். பார்ட் 4, ஓகேயா? என்னென்ன மார்க் அப்படின்றது செக் பண்ணுங்கள். டயக்ராமுக்கு 1 மார்க் கொடுத்துட்றாங்க, அந்த ஈக்குவேஷன்ஸ் அந்த தியரியில் எழுதுனா அதுக்கு 2 மார்க்கு, அது 2 மார்க் கொடுத்து ஃபைனலாக 2 மார்க் கொடுத்துருக்காங்களா. அப்புறம் இந்த தியரி பாட்டில் எழுதுனா டயக்ராமுக்கே பாருங்கள் 2 மார்க் கொடுத்துருக்காங்க. ஏதாவது 5 பாயிண்ட் எழுதுனா போதும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? எனி 5 பாயிண்ட்ஸு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட்ஸு இந்த டயக்ராம்லாம் செக் பண்ணிக்கோங்க, ஓகே? அந்த மெட்டோசிஸு மயோசிஸு இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பேர்ட்ஸ் அந்த மேமல்ஸ் அந்த பேர்ட்ஸு என்னென்ன எழுதுனா என்னென்ன மார்க்ஸ் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. இது இங்கிலீஷ் மீடியமு. தமிழ் மீடியம் பார்த்துட்டிங்கன்னா சேம் தான். இந்த ஒரு 1 மார்க்கை பொறுத்தவரை எல்லாமே இது தான். அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் உங்களுக்கு அதுதான், அந்த வேறுபடுத்துக்கன்னு சொல்கிறாங்கல்ல அதுதான். ஸோ உங்களுக்கு என்னென்ன மாதிரி மார்க்ஸ்லாம் இருக்குது, அலாட்மெண்ட் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ஓகேவா? ஓகே, டன்னு. 21, 22, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 23, ஓகே. அப்புறம் நிறை எடை அப்படின்ற இதை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மிதத்தல் விதிகள், அப்புறம் ஒரு படித்தான கரைசல் அப்படின்றது, நீள் வரிசை தனிம அட்டவணை அமைப்பின் சிறப்புகள், என்னென்ன மார்க்குக்கு என்னென்ன மார்க் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, ஓகேவா?
ஓகே. ஸோ டயக்ராமுக்கெல்லாம் பாருங்கள் என்னென்ன மார்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, தேங்க்யூ.